இனிமே நீதான் குலநாகினியா இருந்து இவங்க எல்லாரையும் வழி நடத்தணும். அம்மா, எதுக்குமா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? இது முடிவல்ல, ஒரு ஆரம்பம். அது உங்களுக்கு எல்லாம் கூடிய சீக்கிரம் புரியும். நான் கிளம்புறேன். நான் சொல்ற விஷயங்களை கவனமா கேட்டுக்க. வரேன். என்ன யாகம் நடத்தி அதனால எந்த பலனும் இல்லன்னு தெரிஞ்ச பிறகு ஓஞ்சி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது? ஆமா, அன்னைக்கு என்ன சொன்னீங்க? வசியத்தை என்னால எடுத்துட முடியும், முத்தரசனுக்கு புது பொறப்ப கொடுத்துட முடியும், வெண்ணிலா தெய்வ குழந்தை அப்படி இப்படின்னு மூச்சு புடிச்சுக்கிட்டு பேசுனீங்களே, இப்போ உங்களால வசியத்தை எடுக்க முடிஞ்சதா? எனக்கு பின்னால நிக்கிற சக்தி குறைஞ்ச சக்தி, உங்களோட சக்தி தான் மிகப்பெரிய சக்தின்னு பேசுனீங்களே, இப்போ உங்களால என்ன பண்ண முடிஞ்சது? நான் மூச்சை பிடிச்சுக்கிட்டு பேசலமா, உண்மையதான் சொன்னேன். மறுபடியும் நான் உறுதியா சொல்றேன், உங்களால வெண்ணிலாவ எதுவுமே செய்ய முடியாது. அவ அன்பே உருவான பொண்ணு. அவ என்னைக்குமே யாருக்குமே கெடுதல் நினைக்காதவ. அதனால அவளுக்கு தீங்கு நினைக்கிற உன்ன மாதிரி ஆளுங்க தூள் தூளா செதறி போயிடுவாங்க. நான் சொல்றது எல்லாமே நடந்துகிட்டு தாமா இருக்கு. அத நீ உன் கண்ணெதிரில பாத்துக்கிட்டு தானே இருக்க. என் நாவல அந்த ஜக்கம்மா குடிக்கொண்டு இருக்கா. இதுல உண்மை மட்டும்தான் வரும், உண்மைக்கு புறம்பா எதுவும் வராது. அப்போ நீங்க ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்து பலன்களை கணிச்சு சொன்னா அது சொன்னபடியே நடக்குமா? அதுல என்ன சந்தேகம்? சொன்னது சொன்னபடி கண்டிப்பா நடக்கும். பொதுவா மத்தவங்களோட எதிர்காலத்தை கணிக்கிற ஜோசியர்களுக்கு தங்களோட எதிர்காலத்தை கணிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி உங்களோட எதிர்காலத்தை கூட உங்களால துல்லியமா கணிச்சு சொல்ல முடியுமா? முடியும். என்னோட எதிர்காலத்தையும் என்னால சரியா கணிச்சு சொல்ல முடியும். எங்க உங்களோட எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன் ப்ளீஸ். நீ நக்கலாதான் கேக்குற, இருந்தாலும் சொல்றேன். எனக்கு இப்ப 65 வயசு. இந்த சமயத்துல ஒரு முக்கியமான நிகழ்வு ஒண்ணு நடக்க போகுது. 65, 66. இந்த உலகத்துக்கெல்லாம் பயனளிக்கிற மாதிரி
ஒரு விஷயத்தை நான் செய்ய போறேன். அதே மாதிரி என்னுடைய 72வது வயசுல காசிக்கு போய் கங்கையில மூழ்கி எழுந்து இமயமலைக்கு புண்ணிய பயணம் மேற்கொள்ளுவேன். அப்புறம் என்னுடைய 80வது வயசு வரைக்கும் மக்களோட பணிக்காக என்ன அர்ப்பணிச்சுக்கிட்டு மக்கள் பணி செய்வேன். அதன் பிறகு ஓய்வு காலம். என்னுடைய 92வது வயசுல இயற்கையான மரணம் எனக்கு நிகழும். ஓ அப்படியா? ம், நீங்க சொன்ன வாக்கு சொன்னதுதானா? இதுல எந்த மாற்றமும் இல்லையா? இதுதான் ஏன் கணிப்பு. ஆண்டவன் விதிச்சிருக்கிற விதிப்பு வேறையா இருந்தா என்ன பண்ண முடியும்? அந்த ஆண்டவன் விதிக்கல, உங்க முடிவை நான் விதிக்கிறேன். இப்போ இந்த நிமிஷம் உங்க கதைய முடிச்சு நீங்க சொன்ன வாக்கு அத்தனையும் நான் பொய்யாக்கி காட்டுறேன். இப்போ நீங்க சொன்ன கணிப்பு பொய்யாச்சுன்னா வெண்ணிலா தெய்வ குழந்தை, அவளுக்கு தீங்கு நினைச்சவங்க தூள் தூள் ஆயிடுவாங்க அப்படின்னு நீங்க சொன்ன கணிப்பும் பொய்யாயிடும் தானே? இத நான் பொய்யாக்கி அதையும் பொய்யாக்கி காட்டுறேன். எப்படி? என்ன கொல்றது மூலமா இந்த உடம்பு அழிஞ்சு போகும். ஆனா என்னோட ஆத்மா அத உன்னால அழிக்கவே முடியாது. ஆத்மாவுக்கு இந்த உடல் ஒரு பொருட்டே இல்ல. அது பல்வேறு வடிவங்களை எடுத்துக்கிட்டே இருக்கும். இறைவனின் நியதிப்படி என்னுடைய பணி எப்பொழுதும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். நீ என்னதான் விதியை வென்று விட்டதா நினைச்சாலும் அது நடக்கவே நடக்காது. நீ என்ன சுடுறதா இருந்தா சுட்டுக்கோ. ஆனா நான் வெண்ணிலாவை பத்தி சொன்னது அத்தனையும் உண்மைதான். அவ ஒரு தெய்வ குழந்தைதான். அவளாலதான் உனக்கு ஒரு முடிவு நேர போகுது. இதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. உங்களால உங்க ஜாதகத்தையே சரியா கணிக்க முடியல, மத்தவங்க ஜாதகத்தை எப்படி கணிப்பீங்க? உங்க வாய் பூரா பொய் தான் இருக்கு. வெண்ணிலா விஷயத்துல நீங்க சொன்ன எதுவுமே நடக்காது. ஏன்னா வாக்கு சொன்ன உங்களையே சுட்டு புசிக்கிட்டு ஸ்வேதா, நீங்க வாங்கி தந்த துப்பாக்கி நல்லா சுட்டுச்சு. வெண்ணிலாவுக்கு சாதகமா இருந்த குலநாகினி கதையை மொத்தமா முடிச்சிட்டேன். துப்பாக்கியால சுட்டு இறந்ததால விசாரணை அது இதுன்னு ஏகப்பட்ட தலைவலி வரும். இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுனீங்களா? பேசாச்சு ஸ்வேதா. அவரு இந்த கொலையை ஒரு விபத்து மாதிரி கிரியேட் பண்ண சொல்லிருக்காரு. அப்போ ஓகே, நீங்க ஏதாவது ஒரு பைபாஸ் ரோட பார்த்து பணத்தை கொண்டு போய் போட்டு விபத்து மாதிரி செட் பண்ணிடுங்க. எந்த தடயமும் இல்லாம இந்த குலநாகினி உடம்ப ரோட்ல தேய்ச்சி அழிச்சிடுங்க. வெண்ணிலாவுக்கு உதவி செய்ய வந்தா என்ன கதி ஆவாங்கன்னு அவளுக்கு உதவிக்கிட்டு இருக்கிற எல்லாருமே பயப்படணும். நான் பாத்துக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன்.
என்னங்க ஸ்வேதா, அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களே. அவசரப்பட்டு நான் இதை பண்ணல. நின்னு நிதானிச்சு யோசிச்சுதான் நான் இதை பண்ணிருக்கேன். ஏன்னா என் கல்யாணம் நடக்கிறதுக்கு தடையா வர எந்த சக்தியா இருந்தாலும் சரி, அத அழிச்சே தீரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக தான் நான் இதை பண்ணேன். இல்ல, நீங்க மிகப்பெரிய தவறு பண்ணிட்டீங்க. என்ன தவறு? அவங்க மட்டும் என் வழியில குறுக்கிட்டு என் வாழ்க்கையை அழிக்க பார்க்கலாம். நான் கொன்னா தப்பா? தா பாருங்க ஸ்வேதா, அந்த குலநாகினிக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. அது ரொம்ப நல்ல சக்தி. எனக்கும் அதே அளவுக்கு ஒரு சக்தி இருந்தாலும் நான் தீய சக்திக்கெல்லாம் துணை போறேங்கிறது தான் உண்மை. என்ன இருந்தாலும் குலநாகினியை நீங்க கொன்னது தப்புதான். ஒரு நல்ல ஆத்மாவை கொன்னதுக்கான தண்டனை கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சே தீரும். நல்ல ஆத்மா? அதுல இருந்து உங்களை யாரும் காப்பாத்திர முடியாது. என்ன எனக்கு இப்ப சாபம் கொடுக்கறீங்களா? அந்த அம்மாவும் இப்படிதான் அது இதுன்னு உளறிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு நிமிஷம் தான், விரல் சொடுக்கிற கேப்ல அந்த அம்மாவை போட்டு தள்ளிட்டேன். எனக்கெல்லாம் போராடி பாக்குறதுங்கிறது ஒரு எல்லை வரைக்கும் தான். எல்லாமே கை நழுவி போயிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகு அதை சகிச்சுக்கிட்டு என்னால வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அதான் அந்த குலநாகினிய கொன்னு போட்டுட்டேன். ஸ்வேதாவை எதிர்க்கிற எல்லாரும் இந்த செய்தியை கேட்டு கொலை நடுங்கணும். பாருங்க, நீங்க 1000 தான் சமாதானம் சொன்னாலும் நீங்க செஞ்சது மிகப்பெரிய தவறுதான். என்ன குருஜி, இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? அந்த குலநாகினி அம்மா மாதிரியே என்ன குறை சொல்லி பேசுறீங்க. சரி, இப்ப குலநாகினி கிட்ட கேள்வி கேட்ட மாதிரி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். என்ன? உங்களோட ஆயுள் எத்தனை? எதுக்கு? சும்மா சொல்லுங்க. ஏன் நான் தெரிஞ்சுக்க கூடாதா? நான் 84 வயசு வரலும் உயிரோட இருப்பேன். எத்தனை மாந்திரீகம் அது இதுன்னு எல்லாம் தெரிஞ்சாலும் இந்த துப்பாக்கி முன்னால தோத்துதான் போறாங்க இல்லையா குருஜி? ஏன் சொல்றேன்னா, அந்த குலநாகினி எனக்கு ஆயுள் 92 வயசுன்னு கர்வத்தோட என்கிட்ட சொன்னாங்க. பாவம் அவங்க. இந்த துப்பாக்கியில இருக்கிற தோட்டா இருக்கே, அது எனக்கு ரொம்ப விசுவாசமான நாய்க்குட்டி மாதிரி. அந்த தோட்டாவுக்கு அவங்க கர்வமா பேசினது பிடிக்கல. நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்றேன், அது கேட்கவே இல்ல. அது போய் அந்த அம்மா நெஞ்சுக்குள்ள புகுந்துடுச்சு. இப்பவும் இதுல அதே லோட் பண்ண புல்லட் இருக்கு. பாவம், இப்பவும் துடிக்குது. நீங்க இப்ப சொன்ன வாக்கு கூட என்னால பொய்யாக்க முடியும். ஸ்வேதா, நீங்க நினைக்கிறது பேசுறது எதுவுமே சரியில்லை. ரொம்ப தப்பா பேசுறீங்க. குருஜி, எதுக்கு அவசரப்படுறீங்க? நீங்க எனக்கு சாதகமான ஆளாச்சு, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. என்ன மீறி நடக்கிற விஷயங்களை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கவும், நான் மனசுல நினைக்கிற விஷயங்கள் நடத்தி காட்டவும் மட்டும்தான் உங்களை தேடி வந்திருக்கேன். இனிமே எந்த பக்கமும் எனக்கு எதிரா எதிர்ப்ப கிளம்ப விட மாட்டேன். என் எதிர்காலத்தையே என்னால முடிவு பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. என் நம்பிக்கைங்கிறது என் சொந்த பலத்திலேயே இருக்கு. இனிமே எனக்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்றதெல்லாம் வேண்டாம். முத்தரச மாமாவை கல்யாணம் பண்ண வேற என்னென்ன வழி இருக்கோ அத மட்டும் சொல்லுங்க போதும். சொல்றேன், கேட்டுக்கோங்க. சொல்லுங்க.
இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா? பரவாயில்லடா. ஒரு மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி இருக்குடா. உடம்பெல்லாம் முறிச்சு போட்ட மாதிரி வலிக்குது. ஏன் எனக்கு இப்படி இருக்குதுன்னு தான் தெரியல. ஸ்வேதா, ஹே, நீ எப்போ வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். எங்க அக்ஷயா அவங்களா? அவங்க ரூம்ல இருக்காங்க. சரி, ஆமா, வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அப்புறமா சொல்றேன். இத பத்திரமா கொண்டு போய் வை. போ. மாமா, ஸ்வேதா, எங்க போயிருந்த? உங்களுக்காக வேண்டிக்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஸ்வேதா, எனக்கு நடந்ததில் ஒரு குழப்பமா இருக்கு. என்ன என்ன குழப்பம்? நம்ம 2 பேரும் ஹோட்டலுக்கு போனோம். சாப்பிடும்போது எனக்கு தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா ஒரு மாதிரி பண்ணது. அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. மரண வழின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. என்ன முத்து மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? மாமா, சில விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு. அத நான் கேட்டப்போ ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். ஆனா அதை இப்போ உங்ககிட்ட நான் சொன்னா அதை நீங்க நம்புவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படியே நீங்க அதை நம்பினாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய மன சங்கடத்தை உருவாக்கும். அதனாலதான் எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றதுக்கே தயக்கமா இருக்கு மாமா. புதுசா குட்டைய குழப்ப பாக்குறா. நீ புதிர் போடுற மாதிரி பேசாத. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. இந்த நிலைமையில என்னால எதுவுமே யோசிச்சு பார்க்க முடியல. நீ என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொன்னாதான் எனக்கு தெரியும். ஏன் மனசு இத சொல்ல வேண்டான்னு தான் சொல்லுது. ஏன்னா உள்ளதுலயே மனசு கஷ்டப்படுத்துற விஷயம் நம்பிக்கை துரோகம் தான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகத்தை எப்படி மாமா நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? என்ன பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? நம்பிக்கை துரோகமா? யாரு? எனக்கு யார் நம்பிக்கை துரோகம் பண்ணது? ஸ்வேதா, ஒண்ணுதான் ஸ்வேதா கேக்குறேன். எனக்கு யார் நம்பிக்கை துரோகம்? உங்களுக்காக ஒரு யாகம் நடத்திருக்காங்க மாமா. அது பாதிச்சிடுச்சு. யாகமா? அதனால்தான் அப்படி ஆச்சா? ஆமா மாமா, அதனாலதான் உங்களுக்கு இந்த மயக்கம், சுயநினைவு இல்லாம போனது, உடம்புல இத்தனை வலி. இது எல்லாத்துக்கும் காரணம் அதுதான் மாமா. அதனால ரொம்ப உடம்பு உபாதையும் ஏற்பட்டிருக்கு. அந்த யாகத்தை நடத்தினது வேற யாரும் இல்ல மாமா, நம்ம அண்ணாமலை தான்.